Good morning, students. Welcome to our economics class, 12th standard. Already we discussed seven lessons. So next we are going to the topic is 8th lesson. 8th lesson topic name International Economics Organization. So lesson name என்னது International Economic Organization. So last classல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம், basis of trade, gains from international trade, terms of trade, balance of trade and foreign exchange. சரியா, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். இதில் ரொம்ப ப்ரீஃபாக நோட் பண்ண பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னால் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், அதாவது லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ், இது எல்லாமே அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்குது. அதாவது எக்ஸ்போர்ட் கம்மியாகி இம்போர்ட் அதிகமாக இருக்கிற சிச்சுவேஷன், இதுதான் அட்வர்ஸ், அதாவது அன்ஃபேவரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிச்சுவேஷனால் இந்த மாதிரி லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக, இந்த அப்ஸ்ட்ரக்களை சரி செய்கிறதுக்காக, இந்த அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, அதர்வைஸ் அட்வர்ஸ் இன்ஃபார்ம் ட்ரேட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, சரியா. ஸோ இந்த இம்பேக்ட்னால கண்ட்ரீஸ் எல்லாம், எஸ்பெஷலி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பித்தது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக 1930s பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் டிப்ரெஷன் ஒன்று வந்தது. ஸோ இதனால் ஹோல் வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸுமே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கை ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இந்த கிரேட் டிப்ரெஷனில். அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபால் இன் இன்வெஸ்ட்மெண்ட், சரியா. இந்த 1930s கிரேட் டிப்ரெஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஃபால் இன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், சரியா. அதாவது எக்ஸ்போர்ட் கம்மியாகி இம்போர்ட் அதிகமாக இருக்கிறது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. ஸோ இந்த சிச்சுவேஷனால் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் நிறைய எஃபெக்ட் ஆச்சு இல்லையா. இந்த லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸுடைய அப்ஸ்ட்ரகிளை, சரியா. ஸோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு நடக்குது அங்கே. ஸோ இதை சரி செய்கிறதுக்காக, சரியா, இந்த மாதிரி இம்பேக்ட்னால் கண்ட்ரிஸ் எல்லாமே, குறிப்பாக சொல்லப்போனால் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக 1930s வந்து ஒரு கிரேட் டிப்ரெஷன் ஒன்று வந்துச்சு. ஸோ இதனால் ஹோல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே எக்கனாமிக்காக ரொம்ப சஃபர் ஆகுறாங்க இந்த கிரேட் டிப்ரெஷனால். பொருளாதார பெருமந்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபால் இன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த 1930s கிரேட் டிப்ரெஷனுக்கு ஃபால் இன் இன்வெஸ்ட்மெண்ட் தான் காரணம், சரியா. அட் த சேம் டைம் மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த ரெண்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஓவர் ப்ரொடக்ஷனால் ஏற்படுது. ஸோ இந்த 1930s இந்த கிரேட் டிப்ரெஷனுக்கு ரெண்டு மெயின் காரணம், இது ரெண்டு தான். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் அன்டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே தங்களோட எக்கனாமிக் ரிசோர்ஸஸை ஃபுல்லாக இழந்துட்டாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் எக்கனாமிக் சிச்சுவேஷனை ரெக்கவர் பண்ணுறதுக்காக, இந்த கிரேட் டிப்ரெஷன்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும், ஆஃப்டர் 1940s இந்த சிச்சுவேஷனில் தே கேன் கிரியேட் த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன், சரி. அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன் பேருக்கு தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த லெசனில் இதை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம், சரியா. ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். To understand the role of International Economic Organization to the magnitude of global business, சரியா. அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, IMF, வேர்ல்ட் பேங்க் அண்ட் WTO, ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதை தான் இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் என்னென்ன, IMF, வேர்ல்ட் பேங்க், WTO, இதோட ஃபங்க்ஷன்ஸ், அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் இந்தியாவுக்கும் இதுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப், இதை பற்றி தான் இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் டு ஸ்டடி அபவுட் த ட்ரேட் பிளாக், ஒரு குறிப்பிட்ட ரீஜன், ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் தே கேன் டிவைட், சரியா. ஷார்கன் கண்ட்ரீஸ், பிரிக் கண்ட்ரீஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த இன்ஸ்டிடியூஷன் தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த லெசனில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோன்னு நான் சொன்னேன். ஸோ இதோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ரூல் ஆஃப்
இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் டு த மேக்னிஃபைட் ஆஃப் த குளோபல். சரியா? ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஐஎம்எஃப், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், வேர்ல்டு பேங்க் அண்ட் WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இதைத்தான் இந்த லெசனில் பார்க்குறோன்றதையும் சொல்கிறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் என்னென்னா நீ சொல்லணும், IMF, வேர்ல்டு பேங்க், WTO. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ், அச்சீவ்மெண்ட், இந்தியாவோட ரிலேஷன்ஷிப், இதை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது இல்லாமல் டு ஸ்டடி அபவுட் த ட்ரேட் பிளாக், குறிப்பிட்ட ஒரு ரீஜனுக்குள்ளே, சரியா, இந்த மாதிரியான வேர்ல்டு லெவலில் தே கேன் டிவைடட் SAARC கண்ட்ரீஸ், ஏஷியன் கண்ட்ரீஸ், பிரிக்ஸ் கண்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஜோனில் செப்பரேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரேட் பாக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இதை பற்றி இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாரு, இன்ட்ரொடக்ஷன். நான் ஆல்ரெடி சொன்னதே தான் அதில் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் சாப்டர் வி ஹவ் ஸ்டடீடு த பேசிக்ஸ் ஆஃப் ட்ரேட், கெயின்ஸ் ஃப்ரம் ட்ரேட், டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். When trade takes place among the countries development, countries always and to gain and the LDs அப்படின்னா less developed countries. சரியா? ஸோ the Great Depression of 1930s and the World War II were purely nationalistic policies in which always every country imposed trade restrictions, exchange controls and exchange depreciation so as books exports and durex import considerably. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கிரேட் டிப்ரெஷன்லேயும் வேர்ல்டு வார்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய எக்கனாமிக் ரிசோர்ஸஸை வந்து டிஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. ஸோ இதிலேருந்து இவங்க குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்டேபிள் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணணும், இந்த மாதிரி அதோட இம்போர்ட் ரேட்டை குறைக்கணும், எக்ஸ்போர்ட்டை என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி ரேஸருக்காக பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை ஆரம்பித்ததில் ஒரு கிரேட்டர் ரோல் பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ்லேயே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் இருக்கார் பாரு, ரைட் சைட், ஜான் மெனார்ட் கீன்ஸ். இவரோட ஃபுல் நேம் என்னது? ஜான் மெனார்ட் கீன்ஸ். அடுத்தது ஹரி டெக்ஸ்டர் ஒயிட். ஸோ இவங்க தான் ஃபவுண்டேன் ஃபாதர் ஆஃப் போத் த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட் இட்ரா. ஸோ இந்த ரெண்டு பர்சன் தான், சரி, அவரை ஒயிட்டுன்னு சொல்லுவோம், இவளை கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டு பர்சனு தான் ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஆல்சோ IMF. ஸோ இது ரெண்டையும் க்ரியேட் பண்ணதில் இவங்களோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். சரியா? பாருங்க, இந்த வேர்ல்டு பேங்க் அண்ட் ஆல்சோ த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாரு. இந்த ஆஃப்டர் 19 வேர்ல்டு வார், நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். சரியா? ஸோ இந்த உச்சக்கட்ட மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது IMF, அது ஃபுல்லாத்தையும் பாரு. த பிரிட்டன் கான்ஃபரன்ஸ் ப்ரப்போஸ்டு IMF, வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது ITO, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆர்கனைசேஷன், in 1944. So the IMF and the World Bank when started in 1945. So instead of WTO, an interior arrangement process by name by GATT. General GATT oda full form paru, General Agreement on Tariff and Trade. So the GATT was transformed into the WTO trade, அதாவது World Trade Organization for 1995. ஸோ இது எல்லாம் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லுங்க மணி. இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட IMF, வேர்ல்டு பேங்க் அண்ட் WTO எங்கடா அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 3 இன்ஸ்டிடியூஷனுமே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்டு பேங்க்கு அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதுக்கு ஃபஸ்ட்டு நேம் பார்த்திங்கன்னா கேட்டுன்னு இருந்தது. கேட்டோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப் ட்ரேட். ஜென்ரல் அக்ரிமெண்ட் அண்ட் டேரிஃப் அண்ட் ட்ரேடு. ஸோ இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன் IMF, வேர்ல்டு பேங்க்கும் 1944 இதுக்கான பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் இதுக்கான டெசிஷன் எடுத்தாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1945. ஓகேவா? எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 1945. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் DC. ஸோ இதே மாதிரி தான் வேர்ல்டு பேங்க்கும் பார்த்திங்கன்னா 1944 தான் இது பண்ணாங்க.
டெசிஷன் எடுத்தாங்க. பட் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1945. ஓகே, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் டிசி. பட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா. இந்த கேட்டுன்னு சொன்னோம் இல்லையா, கேட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ WTO அப்படின்னு நேம் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1995. பட் கேட் அப்படிங்கிறது 1945 இதுவும் இருந்தது. ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் அண்ட் ட்ரேடுன்னு சொல்லுவோம். பட் அதோட பேரை வந்து கேட்டை WTOன்ற 1995 மாற்றிருக்கிறாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஜெனீவா. ஓகே, ஸோ இந்த 3 இன்ஸ்டிடியூஷனோட மீனிங், அதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்றதை பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். சரியா? ஃபர்ஸ்ட் திங்க் பாரு, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது IMF. ஸோ த பர்பஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இட்ஸ் அ செக்யூர் அண்ட் ப்ரொமோட் எக்கனாமிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கோஆப்ரேஷன் அமங் த மெம்பர்ஸ். The IMF was first established for member nation oversee equilibrium in the short term. ஸோ அந்த IMF எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மியூச்சுவல், அதாவது கண்ட்ரீஸ்க்குள்ளே மெம்பர்ஸ் கண்ட்ரியில் இப்போ IMF அப்படின்னா நியர்லி 180 to 183 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஸோ 189 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அந்த 189 மெம்பர் கண்ட்ரிஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனாக, எக்கனாமிக்கலாக, ஃபினான்ஷியலாக ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனாக, ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறது தான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது எதுக்காகனா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ஈக்குலிபிரியமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்னது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். ஸோ இதோட டிஸ்ஈக்குலிபிரியம், டிஸ்ஈக்குலிபிரியம்ன்றது நம்மளுடைய ரெசிப்ட் கம்மியாகி, அதாவது எக்ஸ்போர்ட் கம்மியாகி நம்மளோட பேமெண்ட், நம்ம பே பண்ணுறது, இம்போர்ட்டுக்கு பே பண்ணுற அந்த அமௌண்ட் அதிகமாகிறது தான் பேலன்ஸ் ஆஃப் டிஸ்ஈக்குலிபிரியம் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் இந்த இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா IMF ஹாஸ் 189 மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ். த ரிப்பப்ளிக் ஆஃப் நௌரு ஜாயின் ஆஃப் 2016. லாஸ்ட்டு ஜாயின்ட் ஆன கண்ட்ரி நௌரு. இது வந்து பார்த்திங்கன்னா பசிபிக் ஓஷனில், ஃபார் த ரிப்பப்ளிக் நௌரு எ டைம்லி நேஷன் இன் பசிபிக் ஓஷன் பிகம் த 189th member of the IMF, also the World Bank. So the main objectives பார்க்கலாம். IMF ஓட ஃபர்ஸ்ட் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன் அமங் த மெம்பர்ஸ் நேஷன். ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் இதில் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் மியூச்சுவல் கோஆப்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, டு ஃபெசிலேட் ஃபாஸ்டர் அண்ட் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ பிட்வீன் த கண்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்ன பண்ணும், இன்னும் ஸ்பீடப் ஆக்கிறது. இதோட ஃபாஸ்ட்டை வந்து பேலன்ஸ் ஆஃப் க்ரோத் தான். எல்லா கண்ட்ரியுமே அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேவரபிள் சிச்சுவேஷனை எல்லா மெம்பர் கண்ட்ரிக்குமே க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து ஓவராலாக அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ். அடுத்தது பாருங்கள், டு என்ஷூர் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி பை ஹெர்பிங் காம்படிட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேட்டிவ். ஹெர்பிங்னானது தடுக்கிறது, ப்ரிவெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த டிப்ரிசியேஷன் அப்படின்னு என்னது, அந்த இது குறைஞ்ச அதோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ டு என்ஷூர் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, அந்த எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிஷியேஷனால் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ரெடியூஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த IMF. டு எலிமினேட் அது ரெடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் த கண்ட்ரோல் இம்போஸ்டு பை மெம்பர்ஸ் நேஷன். டு எலிமினேட்னானது நீக்கிறது, அதர்வைஸ் குறைக்கிறது. ஸோ த எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் ரிலேட்டடாக குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறவோ இம்போர்ட் பண்ணுறப்பையோ வி ஹாவ் டு மெனி லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது அல்லது தவிர்க்கிறது, எலிமினேட் பண்ணுறது. சரியா? பயலேட்ரல்னால் என்ன அப்படின்னா, டூ கண்ட்ரிஸ் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸுக்கு நடுவில் அக்ரிமெண்ட். ஆனால் மல்டிலேட்ரல் அப்படின்னா நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். டு எஸ்டாப்ளிஷ் மல்டிலேட்ரல் ட்ரேட் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கரண்ட் டிரான்சாக்ஷன் இன்ஸ்டீட் ஆஃப் பயலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். பயோலேட்ரல் அப்படின்னா டூ கண்ட்ரிஸ், மல்டின்னா நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பயோலேட்ரல் ட்ரேடுக்கு பதிலாக மல்டிலேட்ரல் ட்ரேடை வந்து என்கரேஜ் பண்ணுறது.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டு ப்ரொமோட் த ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் டெவலப்டு டு டெவலப்பிங் நேஷன்ஸ். லாஸ்ட் இயரில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி கேபிட்டலை அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்க கேபிட்டலை எங்கே கொண்டு வருது, லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு ப்ரொமோட் பண்ணுறது. அடுத்தது டு ப்ரொமோட் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்னது, நீர்மைத்தன்மை, கேஷாக வச்சுருக்கிறது. ஸோ அந்த கேஷோட ப்ராப்ளம் என்ன, எவ்வளோ கேஷாக வச்சுருக்கலாம், எந்த கரன்சியில் வச்சுருக்கலாம், எந்த கரன்சியோட வேல்யூக்குள்ளே வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆகும். இப்போ நம்ம அமெரிக்க டாலருக்கு நிகராக தான் எல்லா கரன்சியோட மணி வேல்யூயும் டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதோ அதை சால்வ் பண்ணுறது. சரியா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். ஸோ சரியா, அதில் என்ன பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம், என்னென்ன ரீசனுக்காக ஐஎம்எஃப் க்ரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ அதோட மெயின் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, பிரிங்கிங் த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஃப்ளெக்சிபிள் ரேட்டு, ஃபிக்ஸ்டு ரேட்டு, இதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அது மாதிரி எக்ஸ்சேஞ்சை ஸ்டெபிலிட்டி ஆக்கலைன்னா, இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆச்சுன்னா வில் கிரியேட்ஸ் த மெனி எக்கனாமிக் டிக்ரீசஸ். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்து ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ தட் ஸ்டெப்ஸ் ஆல்சோ. சரியா? ஃபாஸ்டர் சஸ்டெயினபிள் எக்கனாமிக் க்ரோத். சஸ்டெயினபிள்னால் என்னது, உறுதி செய்தல் அப்படின்னு சொல்கிறது. சரியா? எக்கனாமிக் க்ரோத்தோடைய ஸ்பீடை வந்து இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அடுத்தது பிஓபி. சரியா? ஃபினான்ஷியல், அதாவது கிரிசியஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூசமான குழப்பமான ஒரு இதை வந்துட்டு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை அன்பேலன்ஸ்டாக இருக்கிறத சரி செய்கிறது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாரு, பிரிங்கிங் த ஸ்டெபிலிட்டி இன் எக்ஸ்சேஞ்ச் ரேட். So the IMF is maintaining exchange rate stability and emphasizing a devaluation criteria, restricting member go import and multiple exchange rate and also to buy or sell gold at price other than declare the par value. Par value அப்படின்னா அதனோட இணை மதிப்பு. சரியா? ஸோ இதைத்தான் பார் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ பார் வேல்யூ ஐஎம்எஃபோட மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் செவன்த் லெசனில் பார்த்தோம்ல, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஏன்னா அது டீவேல்யூஷன் ஆயிடுச்சுன்னா, டீவேல்யூஷன் என்னது, மதிப்பு குறையிறது. இப்போ நம்மலாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ப்ராப்ளம் வந்து இதுதான். ஸோ அமெரிக்கா ஒரு டாலருக்கு பார்த்திங்கன்னா நம்மளோடது 75 ருபீஸ். அப்போ நம்மளோட மணி வேல்யூ என்னாச்சு, வேல்யூ ஆயிடுச்சு, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஒரு ஸ்டெபிளைஸான க்ரோத்தை வந்து இன்னும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலை. சரியா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து என்ன ஆகுது, டீவேல்யூஷன் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஐஎம்எஃப். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, டு பை ஆர் செல் கோல்டு அட் ப்ரைஸ் அதர் தன் த டெக்ளேர் பார் வேல்யூ. ஸோ இதுக்குன்னு ஒரு பார் வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கு கீழேயும் அதர்வைஸ் அதை விட அதிகமாகவும் போகாத மாதிரி என்ன பண்ணணும் பார்த்துக்கிறது ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டிங் டிஓபி அண்ட் டிஸ்இக்விலிபிரியம். The IMF helped the member countries in eliminating or minimizing the short period disequilibrium in their balance of payment either by selling and lending foreign currencies to the member nation. So this balance of payment disequilibrium அது first balance of payment என்ன நல்லா நோட் பண்ணிக்கோ. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு ஒரு சின்ன வித்தியாசம். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுனா எக்ஸ்போர்ட் ஈக்குவல் டு இம்போர்ட். ஸோ அதே ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்னால் என்னது, எக்ஸ்போர்ட் அதிகமாகி இம்போர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபேவரபிள். அன்ஃபேவரபிள்னால் இம்போர்ட் அதிகமாகி எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்கிறது. சரியா? ஸோ இது வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. பட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ரெசிப்ட் டு பேமெண்ட், நம்ம கொடுக்குற பணம் வாங்குகிற பணம். ஸோ அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டோடைய டிஸ்இக்விலிபிரியம் வந்து கரெக்ட் பண்ணுறது. பாரு, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு மெம்பர் அண்டர் டெவலப்டு கண்ட்ரியில் டிஸ்இக்விலிபிரியம், அதாவது பே பண்ணுற அமௌண்ட்டு பேமெண்ட்டு வந்து அவங்க ரிசீவ் பண்ணுற ரெசிப்டை விட அதிகமாக போச்சு அப்படின்னா கிரியேட்ஸ் த டிஸ்இக்விலிபிரியம் சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனில் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த மெம்பர் நேஷனுக்கு ஃபேவராக ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை என்ன பண்ணுவாங்க, எய்தர் பையிங் அண்ட் செல்லிங் எண்டிங் த ஃபாரின்
கரன்சி, ஃபாரின் கரன்சி கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த மெம்பர் கண்ட்ரிக்கு அந்த ஃபாரின் கரன்சி என்ன பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணியோ அல்லது கடனாக வந்து சேல்ஸ் பண்ணியோ கடனாக கொடுத்தோ இந்த அன்பேலன்ஸ்டை வந்து அவங்க வந்து பேலன்ஸ்டாக மாற்றுவாங்க. ஓகேவா? அடுத்தது டிட்டர்மைனிங் பார் வேல்யூ. பார் வேல்யூனா நான் என்ன சொல்லுவேன், இப்போது பார் வேல்யூ அப்படின்னா டிட்டர்மைனிங் பார் வேல்யூனா என்ன சொன்னேன்னு, நகை மதிப்பு, அதாவது யூஎஸ் டாலருக்கு மதிப்பான எந்த கண்ட்ரியோட மணி வேல்யூ வந்து ஃபேவரபுளாக இருக்குதோ, கரெக்டாக இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டோட ரேட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுறது. பாருங்கள், ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இன்க்ரீஸ் ஆனாலும் இட் கிரியேட்ஸ் மெனி எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ், டிக்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் தான். சரியா? ஸோ பாருங்கள், IMF enforces the system of determination of bar values and the currencies of member countries according to articles of agreement of the IMF. Every member nations should be declare the bar value in its currency in terms of gold and US dollar. ஸோ நல்லா நோட் பண்ண, ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் இப்போ 189 கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களோட ஓன் கரன்சியை என்னவா, கோல்டாவோ இல்லை US டாலராவோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வந்து பார் வேல்யூவாக எங்கே டெபாசிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த IMFல. அடுத்தது, அண்டர் திஸ் ஆர்டிக்கல் IMF ensures smooth working of international monetary system in favorable of some developed countries. ஸோ இதில் என்ன அப்படின்னா IMF என்ன பண்ணியிருக்காங்க, ஃபேவரபிள் ஆஃப் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸோடைய இந்த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்சிங் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் கரன்சிஸ். ஸோ IMF is interested with the important function of maintaining balance of between and supply of various currencies. சரியா? ஸோ கரன்சிஸ் ஆஃப் ஃபண்ட் can be declared currency as scarce currency which is in the great demand and can be decreased its supply by borrowing it forms of currency concern or by purchasing the same currency in exchange of gold. இப்போ லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்துட்டு, அதாவது அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில் மணிக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ளை ஆஃப் மணி வந்து குறைவாக இருக்குது. ஸோ இது வந்து மெயின் ப்ராப்ளம், அதாவது எதில், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸில். ஸோ எந்த கண்ட்ரீஸ்க்கு இந்த ஸ்கேர்சிட்டி ஆஃப் அமௌண்ட் இருக்குதோ, பண பற்றாக்குறை எங்கே இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு அவங்க என்ன பண்ணலாம், கடனை வாங்கியோ இல்லை தங்கமாக பணம் கொடுத்தோ பர்ச்சேஸ் பண்ணியோ அந்த பற்றாக்குறையை சரி செய்துக்கலாம், இந்த மணி வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டாக கொடுத்தோ அல்லது அந்த நாட்டில் இருந்து அவங்களோட அமௌண்ட்டை கடனாக வாங்கிட்டோ இல்லை தங்கத்தை கொடுத்தோ அதை பர்ச்சேஸ் செஞ்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிற சிச்சுவேஷனை இவங்க ஈக்குவல் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யார்? IMF. ஸோ இந்த பேலன்ஸ் டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்ஈக்குலிபிரம் ஆஃப் பேலன்ஸாக மாற்றி டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ளை அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெடியூசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெயின் ஃபங்க்ஷன். So the fund also aim at reducing tariff like tariff, import duty ன்னு சொல்கிறோம்ல அதுதான். ஸோ அதர் டேக்ஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஆஃப் த மெயின் countries, removing restrictions or removing functions or discriminating practices. டிஸ்கிரிமினேட்டிங்னானது பாகுபாடு. ஸோ ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த கண்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த வித டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் தே கேன் ட்ரீட்டட் ஆல் மெம்பர் கண்ட்ரீஸ் ஆர் ஈக்குவல். எல்லா கண்ட்ரியுமே, இப்போ பெரிய கண்ட்ரி வெல் டெவலப்டுனாலும் சரி, புவர் கண்ட்ரினாலும் சரி, சேம் ட்ரீட் தான். ஸோ அந்த பிட்வீன் த கண்ட்ரீஸ்க்குள்ளே ட்ரேட் பேரியர்ஸ், அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்காமல், சரியா? ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் சம்மந்தமான எல்லா லீகல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரிமூவ் பண்ணுறது ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த IMF. ஸோ அப்போ ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஆர் அவாய்ட் டு த டிஸ்கிரிமினேட்டிவ் ப்ராக்டிசஸ். டிஸ்கிரிமினேட்னா என்னது, பாகுபாடு, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். இதுதான் எல்லாத்த விட இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் இதுவும். IMF providing different borrowing and credit facilities of the objective facilities with the objectives of helping the members countries. These credit facilities offered by to include basic credit facility, extend fund facility for a period of 3 years.
compulsory financing facility and structural adjustment facility. ஸோ IMF என்ன ப்ரொவைட் பண்ணுது, மெம்பர் கண்ட்ரிக்கு தேவையான டிஃப்ரெண்ட் பாரோவிங் அண்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே கிரெடிட் ஃபெசிலிட்டி முக்கியமாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதா ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த IMF. ஸோ இதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர் இஸ் இன்க்ளூட் த பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி. நார்மலாக எவ்வளோ ஃபண்டு வேணுமோ அதை கிரெடிட், அதாவது கடனாக கொடுக்குறது. அடுத்து எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, அவங்க போட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RBI அல்லது கமர்ஷியல் பேங்க்கில் பார்த்தோம் இல்லையா. ஸோ கமர்ஷியல் பேங்க் RBIட்டேருந்து அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னா அவங்க ரிசர்வ் அமௌண்ட் தான் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வுக்குள்ளே எடுக்கிறது பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி. அந்த ரிசர்வை தாண்டி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டி. சரியா, பீரியட் ஆஃப் 3 years. ஸோ இதே மாதிரி IMF என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மெம்பர் கண்ட்ரிக்கு அவங்களோட கோட்டா போக பேசிக் கிரெடிட் வந்து அவங்க கோட்டா அளவுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு போக அதிகமாக வேணும் அப்படின்னா அது 3 yearsக்கான எக்ஸ்டெண்டட் ஃபெசிலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் காம்பன்சேட்டரி ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த 4 ஹெட்டிங்கில் தே கேன் கிவ் த கிரெடிட் ஃபெசிலிட்டி டு மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா, பேசிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி, எக்ஸ்டெண்ட் எல்லாமே கிரெடிட் ஃபெசிலிட்டியை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது தான் ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF. இதுக்கான என்ன ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் த பேசிக் ஃபெசிலிட்டி. நார்மலாக எவ்வளோ ஃபண்டு வருதுன்னா அதை கிரெடிட்டாக கடனாக கொடுக்குறது. இது போக எக்ஸ்டெண்ட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RBI கமர்ஷியல் பேங்க்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ கமர்ஷியல் பேங்க் RBI அமௌண்ட் கிட்டேருந்தெல்லாம் அமௌண்ட் வாங்கினோம்னா அவங்க ரிசர்வ் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ரிசர்வ் அமௌண்ட்டுக்குள்ளே இருக்கிறது எடுக்கிறது பேசிக் அமௌண்ட் ஃபெசிலிட்டி. சரியா, அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்டெண்ட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. இதோட பீரியட் வந்து 3 years. ஸோ இதே மாதிரி IMF அவங்களோட மெம்பர் கண்ட்ரிக்கு அவங்களோட கோட்டா போக, அதாவது பேசிக் கிரெடிட் அவங்க கோட்டா அளவுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு போக அதிகமாக வேணும்னா 3 yearsக்கான எக்ஸ்டெண்ட் ஃபண்ட் ஃபெசிலிட்டியை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டரி ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டி, அடுத்தது ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த 4 ஹெட்டிங்கில் தே கேன் கிரெடிட் கிவிங் த கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃபார் த கண்ட்ரி. ஸோ அவங்க மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு தேவையான கிரெடிட் ஃபெசிலிட்டி இந்தந்த வழிகளே கிவன் பண்ணுறாங்க. என்னென்ன, பேசிக் கிரெடிட்டு, எக்ஸ்டெண்டட் ஃபண்ட், அடுத்தது காம்பன்சேட்டரி ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டி, அடுத்தது ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா அடிஷ்னல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அவங்களுக்கு தேவையானது போக அடிஷ்னல் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது. சரியா, இப்போ தான் ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிசி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த IMF ஆர் த குரூப்டு அந்த 3 heads. ஸோ இந்த IMFோட ஃபங்க்ஷனை 3 ஹெட்டிங்கில் பார்த்தா, ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டு கரெக்ட் த ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் டிஃபிஷியன்டிவ் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் டிஸ்இக்விலிபிரியத்தை குறைக்கிறதுக்காக ரெசிப்டையும் பேமெண்ட்டையும், ஸோ ரெசிப்டை விட பேமெண்ட் அதிகமாக போகாத மாதிரி அந்த டிஸ்இக்விலிபிரியம் கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஷார்ட் டேர்மில் கரெக்ட் பண்ணுறதுக்கு தே கேன் ப்ரொவைட் த ஃபினான்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன். சரி, அதெல்லாம் எந்த ஹெட்டிங் கீழே வரும்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் ஹெட்டிங்கில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்ட். கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்னது, அதோடைய மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ், ஓகே, IMFல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லுவோம்ல, எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது கன்சல்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது கன்சல்டன்சி, அட்வைஸ் கொடுக்குறது, கவுன்சிலிங் அண்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்சி டு த மெம்பர் கண்ட்ரிஸ். சரியா, டெக்னிக்கல்னால் என்னது, தொழில்நுட்பத்தில் எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் எக்கனாமிக்கலாக. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுக்குறது தான் இந்த ஹெட்டிங் கீழே வரும். கன்சல்டேட்டிவ் ஃபங்க்ஷன், ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன், ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன், கன்சல்டேட்டிவ் ஃபங்க்ஷன். சரியா, ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதோட இன்ட்ரடக்ஷன், அதை ஃபாலோ பண்ணி 3 இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், IMF, வேர்ல்டு பேங்க் அண்ட் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதில் today's charts we have
டிஸ்கடு ஃபுல்லின்னா ஐஎம்எஃப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட இன்ட்ரடக்ஷன், அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், அதை ஃபாலோ பண்ணி அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்ததெல்லாம் இன்னொரு தடவை கேளுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை போட்டு கேளுங்க. புரியலைன்னா எனக்கு கால் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். புரியாமல் மட்டும் யாரும் படிக்காதீங்க. சரியாம்மா? தேங்க்யூடா.